ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாமிட்டிங் இன் இன்ஃபென்ட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ வாமிட்டிங் வந்து பைல் ஸ்டெயின்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டினா நான் பிலியஸ் வாமிட்டிங்காகவும் இருக்கலாம். ஸோ பைல் ஸ்டெயின் நியோனேட்டு இல்லை ஓல்டர் இன்ஃபென்ட்ஸ்னு பார்க்குறோம். ஸோ நியோனேட்டில் பிறந்தோடனே உங்களுக்கு எதனால வந்துட்டு பைல் ஸ்டெயின் வாமிட்டிங் வரலாம்? வால்வுலஸ்னால, அட்ரீஷியஸ்னால, ஸோ டியூரனல் அட்ரீஷியா எப்போ இருக்கும்? பாலிஐரோமியஸ், டவுன் சிண்ட்ரோம்ஸ் அப்பப்பெல்லாம் இருக்கும். அண்ட் ஜெஜனல் அண்ட் இலியல் அட்ரீஷியா, ஹிஸ்ப்ரிங் டிசீஸ்னால் என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு மியூரலில் இருக்கிற கேங்லியன்ஸ் வந்துட்டு போகிடும். ஸோ அதனால் வந்துட்டு வாமிட்டிங் இருக்கும், கான்ஸ்டிபேஷன்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனோரெக்டல் மால்ஃபார்மேஷன், மெக்கோனிமிலியஸ்னால் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸில் ஒரு 15% கேஸில் அந்த மெக்கோனியம் வந்து ரொம்ப திக்காக ஆகிட்டு டெர்மினல் இலியமில் போய் வந்துட்டு ஒரு மாதிரி தாரியாக வந்துட்டு நின்றுக்கும். ஸோ டிஸ்டலாக இருக்கக்கூடிய லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்லாமே ஒரு மாதிரி தின்ட் அவுட்டாக இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் நெக்ரோடைசிங் என்டர்கோலைட்டிஸ் ப்ரீமெச்சரில் வரும். இன்கார்சரேட்டட் ஹர்னியா, இது எல்லாத்துமே பிலியஸ் வாமிட்டிங் வரும். ஓல்டர் இன்ஃபென்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து வால்வுலஸ் இன்டர்செப்ஷன், அப்புறம் இன்கார்சரேட்டட் ஹர்னியானால உங்களுக்கு பிலியஸ் வாமிட்டிங் வரும். நான் பிலியஸ் வாமிட்டிங் உங்களுக்கு வந்து லைக் பைலோரிஸ்க்கு மேலே இருக்கிறது எல்லாமே. ஸோ ஏதாச்சும் லைக் இன்ஃபென்டைல் ஹைப்பர்ட்ராஃபிக் பைலோரி ஸ்டீனோசிஸ், இல்லை கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ், இல்லை வேறு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் லைக் நான் ஸ்பெசிஃபிக்காக யூடே, மெனிஞ்சைட்டிஸ், ரெஸ்பிரேட்டரி, மெட்டபாலிக், ரைஸ் இன்ட்ராக்ரனியல் ப்ரெஷர், கன்ஜெனிட்டல் ஹைட்ரனல் ஹைப்பர்ப்ளேஷன், இது எல்லா கண்டிஷன்லேயும் வரும்.